பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். சிஎன்ஆர்னு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்காரு. பாட்டாளி அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி சங்கம், அந்த கட்சியோட பேர் எனக்கு தெரியல, அதோட தலைவர் அவர் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவர் யூடியூப்ல எல்லாத்துலயும் அவர் தான் ட்ரெண்டிங். அவரை பேட்டி எடுக்காத யூடியூபர்களே கிடையாது. என்னன்னா அந்த அன்புமணி ராமதாஸ் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அதை பத்தின பேட்டிகள் எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நாஸ்டாலஜிக்கா பேசுறவங்க இருக்காங்க. அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் முன்னாடியே பேசுறவங்க இருக்காங்க. ஆனா சிஎன்ஆர் வந்து தன்னோட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸும் அன்புமணியெல்லாம் என்னெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறத 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்படியே அச்சசமா சொன்னவர். எனக்கு நான் வந்து அவர் ஆரம்பத்துல பேசும்போதெல்லாம் என்னடா இவர் இப்படி மூட்டை மூட்டை அவுத்து விடுறாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அதே ராமதாஸ் வாயிலையும் அன்புமணி வாயிலையும் அப்படியே வெளியில வந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், சே சிஎன்ஆர் எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் அப்படின்னு நான் நினைச்சேன். வணக்கம், திராவிடியன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் என்ன நினைச்சேன்னாக்கா, சிஎன்ஆர் அவர்கள் வந்து ராமதாஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வரும்போதெல்லாம் அன்புமணி பத்தி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது, அன்புமணி குடிக்காரு, ராமதாஸ் குடிக்காரு, ராமதாஸோட அவர் உட்காந்துருக்கிறதுக்கு கீழேயே அந்த பாட்டில் விஸ்கி பாட்டிலோ ஏதோ ஒரு பாட்டில் அங்கேயே இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் அவரு இருந்த போட்டோஸ் எல்லாம் சொன்னாரு. அப்புறம் ராமதாஸை பத்தி அவர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னாரு. சுசீலா கதைகள், ராமதாஸோட அம்மா கதை, ராமதாஸோட அப்பா கதை, ராமதாஸ் சரஸ்வதி கல்யாணம் கதை, எல்லாத்தையும் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு பார்வையாளரா என்ன நினைச்சேன், இதெல்லாம் நடக்கிற கதையா, இதெல்லாம் வந்து ஒரு ஆளு இருந்தாலும் ஒரு மேல வந்து அவுத்து விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பின்னாடி பார்த்தா அது அப்படியே எல்லாத்தையும் ராமதாஸே அவர் வாயிலே சொன்னாரு. சுசீலாவோட கதையை அவரே பொது வெளியில போட்டாரு. அப்புறம் வந்து அன்புமணி அம்மா பாட்டில் எடுத்து அடிச்சது, அப்புறம் என் பிள்ளைய யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன்டா நீன்னு சொல்லிட்டு நான் போய் தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு நீ என் பிள்ளையே இல்லடான்னு சொல்லிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாமே செஞ்சாரு. அப்படிப்பட்ட சிஎன்ஆர் ராமதாஸ் பத்தியும் சொன்ன அவ்வளோத்தையும் அன்புமணி பத்தியும் சொன்னாரு. அதுல முக்கியமானது என்னன்னா, அந்த 10% இடஒதுக்கீடு கிடைச்சவன அன்புமணி போட்ட டிராமாவை வந்து அந்த அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு கிளிசரின் பாட்டில் இருக்கும், அதுல இருந்து தண்ணி எடுத்துதான் கண்ணில் ஊத்திக்கிட்டு அன்புமணி பேசினாரு அப்படின்னு சொல்லி சிஎன்ஆர் சொன்னாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சைட்ல, அதாவது அன்புமணி அழுகுறாருன்னா அன்புமணியை நேருக்கு நேரா தானே போட்டோ எடுக்கணும். இப்ப மகேஷ் பொய்யாமொழி அழுகுறத வந்து நேராவே காட்டுறாங்க, சைட்லயும் காட்டுறாங்க, நேராவே அவர் அழுகுறாரு. 2-3 ஆங்கிள் காட்டினாங்க. அவர் போய் அப்படியே அவர் செந்தில் பாலாஜி மேல சாஞ்சது, அப்புறம் அந்த அவர் அலுவலக நேர்கிற அவர் வந்து இந்த ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி கையை காட்டும்போது அவர் முகத்துக்கிட்டே காமிச்சாங்க. அப்புறம் அவர் பேசின டைலாக்ஸ் இப்படி எல்லா பக்கமும் ஒரு அழுகதை கவர் பண்ணிருந்தாங்க. ஆனா நீங்க அன்புமணியோட அழுகையை வந்து நேருக்கு நேரா ஒரு வீடியோ கூட எடுத்தாங்க, இந்த சைடை மட்டும் எடுப்பாங்க. அந்த சைடை எடுத்ததுலேயே ஏன்டா சைடை எடுத்தாங்கிறதுக்கான ஒரு காரணம் அதையும் சீனார் தான் சொல்லியிருந்தாரு. என்னன்னாக்கா, இந்த கையை அவர் ஹாஃப் இழுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த அக்னி சட்டியோட டாட்டூ போட்டிருப்பாரு. அந்த அக்னி சட்டியோட டாட்டூ தெரியற மாதிரி அந்த கையை இழுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஷர்ட்டை இப்படி இழுத்துக்கிட்டு அந்த அக்னி சட்டியோட கார்ட்டூன் தெரியற மாதிரி, டாட்டூ தெரியற மாதிரி ஒரு ஆங்கிளை வச்சுக்கிட்டு, அதை தவிர வேற ஆங்கிளே அதுல இருக்காது. இப்படி உட்காந்து இப்படி பேசுவாரு. கேமரா இங்கேருந்து எடுத்திருக்கோம். அப்படியே கண்ணை ஊத்தி 10% இடஒதுக்கீடு, 10% இடஒதுக்கீடு, இத்தனை வருஷம் போராட்டம், இத்தனை வருஷம் இது பண்ணோம், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல பழுத்த ஒரு அரசியல்வாதியோட பையன் இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக தான் அவங்க அரசியலுக்கே வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும், ராமதாஸுக்கு, அன்புமணிக்கு எல்லாருக்குமே தெரியும், இடஒதுக்கீடை ஒரு அரசாங்கமே கொடுத்துட்டா கூட அந்த இடஒதுக்கீடை வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உறுதிப்படுத்தினாதான் அது இடஒதுக்கீடு இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்குலாம் கண்டிப்பா அது போகும். அது மாதிரி போனாதான் அந்த இடஒதுக்கீடு உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்த 15% இடஒதுக்கீடு, அப்புறம் 69% இடஒதுக்கீடு வந்து உச்ச நீதிமன்றம், அந்த 69% இடஒதுக்கீடு வந்து கலைஞரே கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதை வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்காடி ஜெயிச்சு அதை வந்து கொண்டு வந்தது வந்து ஜெயலலிதா. அப்ப அந்த 69% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினது ஜெயலலிதா.
அது அந்த உறுதிப்படுத்துறதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த அந்த இடத்துல. இப்ப அருந்ததியர் உள்ஒதுக்கீடை இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான 77% இடஒதுக்கீடு அந்த மருத்துவ படிப்புகளில இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை போட்ட வழக்குல தான் அது ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுற இடம். அந்த 10% இடஒதுக்கீடார் எடப்பாடி வந்து ஒரு கையெழுத்து போட்டு குடுத்துட்டோன்னே, அது 10% ஆயிடும்னு எந்த கேன அரசியல்வாதியும் நம்ப மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் இந்த 10% இடஒதுக்கீடு எடப்பாடி குடுத்துட்டோன்னே, இத எதிர்த்து ஒருத்தவங்க வந்து இதுக்காகவே இந்தியால வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராவே வழக்கு தொடுக்கிறதுக்கும், வாதாடுறதுக்கும் நூல் போட்ட பாப்பார கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரா வழக்காடுறதும், இடஒதுக்கீடுக்கு எதிரான வழக்குகள் இது பண்றதும், செண்பகம் துரைராமன் வழக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 10% குடுத்த உடனே இது ஹைகோர்ட்டுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அப்புறம் தான் உறுதியாகுங்கிறது எல்லா கேன அரசியல்வாதிக்கும் தெரியும். அன்புமணிக்கும் தெரியும், ராமதாஸுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் இவன் வந்து அந்த டாட்டூவை போட்டுக்கிட்டு அந்த அழுவுற சீனை போட்டான். எதுக்குன்னாக்கா அந்த எலெக்ஷன்ல அந்த ஓட்டை வாங்கிடணும். அப்ப அந்த 10% வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடணும். கூட்டணி போட்டு அதிமுக போட்டு நம்ம வந்து வழக்கம் போலதான் போட்டி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிடணுங்கிறதுக்காக தான் அந்த சீனையே நான் அன்புமணி போட்டது. அந்த அழுக வந்து போலியானது. அது கிளிசரின் வச்சுதான் அழுத. அது எப்படா இந்த கேமராவில் இந்த ஆங்கிள் மட்டும் தான் எடுத்தீங்க, அந்த அக்னி சட்டி டாட்டூ மட்டும் தெரியுற மாதிரி எப்படா எடுத்தீங்க, எல்லாத்தையுமே சிஎன்ஆர் அன்னைக்கே கேள்வி கேட்டார். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ண அன்புமணி ராமதாஸ், அவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ண அன்புமணி ராமதாஸ், இந்த இடஒதுக்கீடு நிலைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சும் ஏன் இப்ப கூட நீங்க வந்து திரும்ப இவ்வளவு காலம் நடந்துட்டுல 4.5 வருஷமா எடப்பாடி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் 4.5 வருஷம் ஆயிட்டுல, இந்த 4.5 வருஷத்துல நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க ஏன் அதை திரும்ப வாங்கவே இல்லை, ஏன் மெனக்கடவே இல்லை, நீங்க எங்க இதுக்கு கொடுத்துருங்கன்னு ஏன் கேட்கவே இல்லை. நீங்க உடனே இதுக்கு காரணம் வந்து மாநில அரசு அந்த இடஒதுக்கீடு முக்கியமான இருக்கிற மத்திய அரசு ஒன்றிய அரசு நீ ஒரு நாள் கூட கேள்வி கேட்டதில்ல. இந்த டிராமா போடுற நீ சொல்ற வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு அழுகுறாரு. நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட அலுவலகம் சென்னையில இருக்கு, திருச்சியில இருக்கு. அவரோட செக்ரட்டரியேட் ஆபீஸ் இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அப்புறம் அவங்க அப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்புறம் இவங்க 3 பேரோட போட்டோ வரிசையா இருக்கும். அந்த எல்லா அலுவலகத்திலயும் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் தந்தை மேல மிகுந்த அன்பும் பாசமும் கொண்ட ஒரு அலுவலகத்துல, வீட்டுல இல்ல அலுவலகத்துல. ஆனா நீ வந்து நான் மாநாடு போட்டு ஒரு சேர் போட்டு உங்க அப்பனுக்கு ஒரு இடம் காலியா வச்சிருக்கேன்னு சொல்லி சீன் போட்ட ஆளு நீனு. உங்க அப்பாரே ராம்தாஸே சொன்னாரு, நீ ஏன்டா வெறும் சேர் போட்ட, அங்க என் படத்தை வச்சு மாலை போட்டு ஊதுபத்தி வைக்க வேண்டியதானடான்னு கேட்டார். பெத்த அப்பாங்கிட்ட இவ்வளவு கெட்ட பேர் வாங்கின ஒரு புள்ள உலகத்துல எவனாவது இருப்பானா? யாராவது இருப்பானா? இன்னைக்கு கூட அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி அப்பாவை எதிர்த்து அரசியல் வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்பா கொல்லிக்கு நேர் எதிரா ஜி.கே. வாசன் வந்து பிஜேபிக்கு போயிடக்கூடாது, காங்கிரஸோடதெல்லாம் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக ஜெயலலிதா கூட கூட்டணி போட்டாரு, மூப்பினாரு. அவரை இறந்து போன இடமே இன்னைக்கும் காங்கிரஸோட காமராஜர் இறந்ததுல தான் அவருக்கு இடம் இருக்கு. அப்படி காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்த ஜி.கே. வாசன் வந்து மூப்பனார் செத்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபிக்கு போனாரு. என்ன இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பா பின்னாடி தான் நிக்கிறாரு. ஆனா நீ வாழும் காலத்திலேயே உங்க அப்பனை எதிர்த்து எல்லா ஐக்கியத்தனங்களும் பண்ணிட்டு உங்க அப்பா வந்து மூளை இல்லாதவரு, அவருக்கு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, அவர் பைத்தியம், அவர் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவரை ஏவி விடுறாங்க, அப்படி இப்படின்னு உங்க அப்பா பத்தி எவ்வளவு அவதூற நீனே பரப்புன. உங்க அப்பா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, நீ பொய் மூட்டை, நீ வந்து பை நிறைய பொய்ய வச்சு எடுத்து அள்ளி இறப்பாங்க அன்புமணின்னு சொல்லி உன்னை பத்தி எவ்வளவு இதெல்லாம் சொன்னாரு. தலையில தண்ணி ஊத்திட்டு நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. இவ்வளோ பேர் எடுத்த நீ இன்னொரு 10% அழுது சீன் போட்ட நீனு உண்மையிலே வருத்தப்பட்டு நிக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து நீ டிராமான்னு சொல்லுங்க. நீ வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா உங்க அப்பாவை எதிர்த்து பேசுற அவ்வளவுமே டிராமாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு. நீ அந்த இந்தூர் கேஸுக்காக தான் பிஜேபிக்கு இப்படி தகுதி தெரியுறங்கிறது, இந்தூர் பல்கலைக்கழக வழக்குல ஊழலுக்காக தான் நீ வந்து பிஜேபி இப்படி சொம்பு தெரியுறங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. யார் எதை சொல்றதுன்னே விவசாயம் எல்லாம் போச்சு அந்த நாட்டுல. அன்புமணி அழுவுறது வந்து அப்படியே 10% வாங்காமலே வாங்கினதுக்கு அழுவலாம், குழந்தைங்க இறந்து போச்சுன்னு அழுதுனா அது டிராமாவா? ஏய் போதுண்டா, நிறுத்துங்கடா.